ஒரு காது ஸ்டைலா இருக்கட்டும் விடு. குத்தாத. டேய் நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு மருதாணி தானே வைக்க சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு. இப்ப 2 காதும் குத்திட்டு இருக்கீங்க, யாரும் சிரிக்கலையா? அப்ப நான் கேக்குறது மட்டும் உங்களால பண்ண முடியாதுல? நம்ம லைஃப்ல வந்து நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம், என்னன்னா என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கிளிப்லயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும். என்னன்னா மாமன் மூவில வர ரேகாவும் அதே ஒரு விஷயத்தை தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எமோஷனல் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மூவில வர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது சூரி ரேகா வந்து பாத்தீங்கன்னா, சூரி வந்து அவங்களுடைய லைஃப் வந்து யாரை சுத்தி அதிகமா இருக்கும்னா அவங்களுடைய நெஃப்யூ சுத்தி தான் இருக்கும். என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், எதனா ஒரு லைஃப் ஈவெண்ட், இல்லைன்னா வந்து எதனா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னும் போது எல்லாமே யாரை சுத்தி இருக்குன்னா அந்த நெஃப்யூவா தான் இருக்கும். பட் இதுல ரேகா என்னவா இருப்பாங்கன்னா, ஒரு எப்பவுமே பார்த்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இதுல இருந்தே ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா எமோஷனல் நெக்லெக்ட்ன்றது வந்து துன்புறுத்துறதோ இல்லை வந்து அபியூசிவா பேசுறதோ அப்படின்றது கிடையாது. ஒருத்தவங்க இருக்கிறதையே மறந்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா அவங்களே இன்விசிபிளா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி என்னதான் லவ் ரொம்ப டீப்பாவே இருந்தாலும் ரொம்ப நாள் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான லவ்வோ கேரோ அட்டென்ஷனோ கொடுக்கலனாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ஒட்ட வைக்கின்றதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். எமோஷனல் நெக்லெக்ட்ன்றது ஒருத்தவங்களை ஹேட் பண்றதோ இன்சல்ட் பண்றதோ அப்படின்றது கிடையாது. அவங்கள டோட்டலா இன்விசிபிளா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு, இல்லை உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பர்சன் நடக்குது, லைக் வந்து உங்க பார்ட்னருக்கோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க சிப்ளிங்ஸ்க்கு யாருக்கோ அப்படின்னும் போது அந்த இடத்துல நீ ஓகேவா, உனக்கு என்ன வேணும், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன வார்த்தைகள் வந்து அவங்களுடைய லைஃப்ல அவங்க மனதளவுல ஒரு நல்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இதை யாருக்கு சூட்டபுளா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.